நிச்சயமாக இது ஒரு பிரமிப்பூட்டும் வகையிலான வெற்றி. இதில் ஏன் இது வராது என்று தொடர்ந்து நம்ம எதிர்பார்த்ததுன்னா, சரித்திரத்தினுடைய அடிப்படையில் இப்போ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கட்சி தொடங்கி 2 ஆண்டிற்குள் அது ஆட்சி பொறுப்புக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடி என் டி ராமராவ். ஆமாம், அவரும் ஒரு மிகப்பெரிய திரைப்பிரபலம். பட் என் டி ராமராவ் கேஸில் இட் வாஸ் ஒன்லி அ பைபோலார் கான்டெஸ்ட். அதாவது காங்கிரஸ் ஒரு பக்கம், தெலுங்கு தேசம் ஒரு பக்கம். இந்த மாதிரி மும்முனை போட்டியாக என்டிஆர் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இல்லை. ஸோ முதல் முறையாக ஒரு 2 ஆண்டுக்குள் ஒரு கட்சியை அமைத்து இந்தியாவில் இட் ஹஸ் நாட் ஹேப்பன். ஸோ அதனால ஆம் ஆத்மி கட்சி சொல்கிறாங்க, ஆம் ஆத்மி கட்சி அவங்களுடைய முதல் தேர்தலில் டெல்லியில் போட்டியிடும் போது 27 இடங்கள் தான் ஜெயிக்கிறாங்க. அவங்க ஆட்சிக்கு வரல. அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆதரவு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அது வேற விஷயம். பட் ஆம் ஆத்மி கட்சியும் சரி, எந்த ஒரு பஞ்சாபில் வரும்போது 2017 போட்டியிடுறாங்க, 20 சீட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆட்சிக்கு வருவது 22 தான். ஸோ எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கட்சி இப்படி திடீர்னு வந்து பிரஜாராஜ்யம் வந்துச்சு, சிரஞ்சீவி கட்சி 18 சீட்டு வாங்கினாங்க, 16% நினைக்கிறேன். ஆமாம். பட் இந்த அளவுக்கு ஸ்பெக்டாகுலராக இந்தியாவில் நடந்ததே கிடையாது. ஸோ நிச்சயமாக அது ஒரு பிரமிப்பூட்டும் விக்டரியாகத்தான் பார்க்கணும். இதற்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் டேட்டாவை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணால் ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.